ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஏர்வேவை பத்தி பார்க்க போறோம். இது வந்து நேசல் வழியா நேசோஃபாரிங்ஸ்குள்ள போய் ஏர்வேவை செக்யூர் பண்ற ஒரு டிவைஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் நேசல் ஏர்வே. இது வந்து இந்த எண்டு பாத்தீங்கன்னா ஃபிளாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மூக்குக்கு வெளியே இருக்கும். இந்த எண்டு வந்து பிவல்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கமா கட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் பிவல். இது எதுக்கு யூஸ் ஆகுது நான் பின்னாடி சொல்றேன். இதுல சைசஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 7, 6.5 அந்த மாதிரி வேரியஸ் சைசஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. யாருக்கு நேசோஃபெரிஞ்சல் ஏர்வே போடலாம்? ஃபுல்லா அன்கான்சியஸா இருக்கணுங்கிறது இல்ல பேஷண்ட். கான்சியஸா இருக்கிற பேஷண்ட் ஏர்வே செக்யூர் பண்ண முடியல, டங் ஃபால் ஆகுது, செமி கான்சியஸா இருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் இதை கண்டிப்பா போடலாம். ரெண்டாவது, ஓரலா சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்காங்களா, பல்லுல சர்ஜரி பண்ணிருக்காங்க, பல்லு கட்டியிருக்காங்க, அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு வாயில ஓரல் ஏர்வே போட முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த நேசல் ஏர்வே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் போஸ்ட் ஆபரேட்டிவா. 6.5, 7 அப்படின்னு அடல்ட் மேலுக்கு 7 சைஸ் கரெக்டா இருக்கும். ஃபீமேலா இருந்ததுன்னா 6.5, இல்ல சின்ன மூக்கா இருந்ததுன்னா 6 கூட போடலாம். அது வந்து சைஸ். இன்னொன்று வந்து லென்த் இருக்கு. இந்த லென்த்தை மெஷர் பண்றது எப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் நோஸ்ல இருந்து இயரோட ஃப்ரண்ட் பார்ட் ட்ராகஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் மெஷர் பண்ணி பார்க்கணும். இது கரெக்டா இருக்கு இவருக்கு. இது பெருசா இருக்கு. ஓகே, சைஸை மெஷர் பண்ணிட்டோம். இதுதான் இவரோட சைஸ். அப்படியே வாய்க்குள்ள போடுற மாதிரி மூக்குக்குள்ள போடலாமா? போடக்கூடாது. வாயில சலைவா லூப்ரிகேஷனுக்கு இருக்கும். ஆனா மூக்கு நிறைய பேருக்கு ட்ரையா தான் இருக்கும். அதுவும் இல்லாம மூக்கு வந்து ரொம்ப வாஸ்குலரான ஏரியா. டக்கு நீங்க இதை போட்டீங்கன்னா ப்ளீட் ஆயிடும். அதனால மூக்கை முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மூக்குக்குள்ள அந்த நேசல் டிராப் சொல்லுவோம்ல, ஆக்சிமெட்டசோலின்னு சொல்லுவோம், அந்த டிராப்ஸை போடலாம். இல்லைன்னா நம்ம தியேட்டர்ல அவைலபிளா இருக்க எஃபிட்ரினை கூட டிராப்ஸா போடலாம். அப்புறம் லூப்ரிகன் ஜெல்லி கண்டிப்பா போடணும். லிக்னோகைன் ஜெல்லி இல்ல வேற நீங்க எந்த லூப்ரிகன் ஜெல்லி வச்சிருக்கீங்களோ அந்த மூக்குலயும் போடணும், இந்த டியூப்லயும் நல்லா தடவணும். அப்பதான் ஸ்மூத்தா போட முடியும். இப்ப எந்த மூக்குல போடுறது? எந்த மூக்குல வேணா போடலாமா? எந்த மூக்குல வேணா போடலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அதை எப்படி அசஸ் பண்ணுவோம்? நேரா பார்த்தா மூக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா 2 நாஸ்ட்ரலோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல செப்டல் டிவியேஷன் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். செப்டல் டிவியேஷன் இருந்தா ஒரு நாஸ்ட்ரல் வந்து நல்லா பெருசா இருக்கும். அந்த இடத்துல தான் போடணும். ரெண்டாவது, அது எப்படி அசஸ் பண்றதுன்னா, எந்த பக்கமா காத்து நிறைய வருதுன்னு பாக்கணும். ஸோ ஒரு நாஸ்ட்ரல்ல க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் பேஷண்டா மூச்சோட சொல்லி பார்க்கலாம். இல்ல நீங்க கையை வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி இதை வச்சு பார்க்கலாம், இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி கையை வச்சு பார்க்கலாம். எதுல நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கோ அதுலதான் போடணும் கண்டிப்பா. ஸோ நான் இப்போ ரைட் நாஸ்ட்ரல்ல முடிவு பண்ணிட்டேன். உள்ள நேசல் டிராப்ஸ் போட்டேன். இதுலயும் வந்து ஜைலோகன் ஜெல்லி வச்சு நல்லா லூப்ரிகேட் பண்ணிட்டேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஜென்டலா நான் நோஸை தூக்குறேன். தூக்கிட்டு இதை போட போறேன். ஸோ மூக்கு நம்ம இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்படி போய் குத்தக்கூடாது. எங்க போக போறோம்? நம்ம கீழே தான் போக போறோம். அதனால நம்ம ஆங்கிள் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இப்படி போய் இப்படிதான் திரும்பணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், இந்த பிவல் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அந்த பிவல் வந்து நேசல் செப்டத்தை பாயிண்ட் பண்ணி இருக்கணும். இதுதான் முக்கியமானது. இப்படி திருப்பி போட்டோம்னா ஈஸியா இன்ஜூர் ஆயிடும், வேற பக்கமா போயிடும். ஸோ அந்த பிவல் வந்து நேசல் செப்டத்துக்கு பக்கத்துல போய் இப்படியே ஸ்லோவா போடணும். நீங்க போடும் போதே ரெசிஸ்டன்ஸ் இல்லாம ஸ்மூதா போகும். அது வந்து நேசோஃபாரிங்ஸை தாண்டி போகும்போது ஒரு சின்ன லாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு போட முடியல அப்படின்னா இப்படி குத்தக்கூடாது. ஜென்டலா நீங்க ஏர்வேவே இப்படி மேனிபுலேட் பண்ணலாம். இல்லைன்னா அதே இருந்தாங்க பேஷண்ட் கோஆபரேட்டிவ்னா எச்ச முழுங்க சொல்லலாம். இந்த 2 இதுல இது ஈஸியா உள்ள போயிடும். இதை எப்படி போடுறது லைவா நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஸோ இந்த நேசல் ஏர்வேக்கு வந்து இன்னொரு முக்கியமான யூஸ் இருக்கு. இது வந்து ஏர்வேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் ஆகுறது இல்ல, சில சமயம் வென்டிலேட் பண்றதுக்கும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த எண்டுல இது வந்து ஒரு எண்டோட்ரக்கியல் டியூப் கனெக்டர். நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? ஒரு 5 பாயிண்ட் டியூபோட எண்டோட்ரக்கியல் கனெக்டர் எடுத்துக்கோங்க. அதை இதுல கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்க இதை நேசல் ஏர்வேவை போட்டீங்க, இதுல உங்க பெயின் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி ஜென்டலா வென்டிலேட் பண்ணலாம். நல்லா ஃபுல்லா எண்டோட்ரக்கியல் டியூப் போடுற மாதிரி ஃபுல்லா வென்டிலேட் பண்ண முடியாது. லேசான வென்டிலேஷன் கண்டிப்பா இதுல கொடுக்க முடியும். நம்ம மாஸ்க்ல கொடுக்கறத விட ஜாஸ்தியாவே இதுல கொடுக்க முடியும். இது வந்து நம்ம பிராங்கோஸ்கோபி எல்லாம் பண்ணும்போது ரைட் நாஸ்ட்ரல் வழியா போவாங்க இல்லையா, அப்ப இன்னொரு நாஸ்ட்ரல்ல இதை போட்டு இது வழியா ஜென்டலா ஆக்சிஜனை நல்லா கொடுக்கும். ஸோ நேசோஃபெரிஞ்சல் ஏர்வேவை பத்தி நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா இது சிம்பிளான விஷயம் கிடையாது. பேஷண்ட் ப்ளீடிங் டெண்டன்சியோட இருக்கிறவங்க, இல்ல மாத்திரை ஆஸ்பிரின் க்ளோப்லெட் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போட்டீங்கன்னா ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா யாராவது கைடன்ஸோட போடுங்க. தேங்க்யூ.